எழுந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சே கண்டுகளா ஏஞ்சு ஓட்டு பொண்டுகளா தான் பெருசு இவ்வளவு அடு ஏறாத மரமேல இழந்த படுத்திருக்கு ஏறே உழைப்பை விட இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு மயிருணத்தும் சின்னவளே மயிருணத்தும் சின்னவளே பாறையிலே நான் என்னடா பாட்டு பாடு நாடகாடு பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் படிக்கிறது அவங்களுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க அவர் ஒரிஜினல் சிவாஜி அவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டார். நான் டூப்ளிகேட், என்னால இவ்வளவு பெரிய கல்லை தான் தூக்க முடியும். அதான் இதை விட சின்னதாக எடுத்து வந்துருக்கலாம். வேணுமுத்துக்குன்னு என்ன பழி வாங்குறதுக்கு இந்த ஆடியார பசங்க எங்கேயோ ஒரு மூத்திர சதத்துல இருந்து ஒரு கல்லு தூக்கி வச்சுட்டானுங்க. இது சைக்கிள் ஒரு பிசு பிசுன்னு இருக்குதுங்க. இந்த கல்லுங்கிற கண்டிஷனை பத்தி எவ்வளவு பெருசு பாரு. இந்த கல்லையே அந்த கல்லால் சிச்சுக்கிட்டுமா நான் தினத்துக்கும் படகு ஓட்டிட்டு போகும்போது என் ஆலமரத்துல இருந்து மறைஞ்சு நின்று பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கதை, என்ன சங்கதி, என்ன புள்ள பண்றது, என்ன கட்டிக்கிடலாங்கிற ஆசை தானே வேற இருக்காத. வீட்டுல அமைறதெல்லாம் வடிவு கட்டி அமையுது.
வெளியில ஒரு ராதா செட் பண்ணலாம் தான் பாக்குறோம். ஆனா என்ன பண்றது, எல்லா பொண்டாட்டியும் வடி வரிசையா தான் இருக்குது. ஒரு வருஷம் வரைக்கும் ராதா மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாம் பேயா மாதிரி இருக்குது. அப்படி இல்ல, இந்த எல்லா பாடகையும் அக்காவா இருக்காங்க, இல்ல தங்கச்சியா இருக்காங்க. என்ன பண்றதுனால கேட்டுக்கலாமா? எல்லா ஊர்லயும் செங்கல் தான் வைப்பாங்க. ஏன் எத்தனை கல்லு? கருங்கல்ல வச்சுட்டாங்க. அவன சிவாஜிக்கே ஒரு கல்லு, எனக்கு 2 கல்லு வச்சுக்கிறானுங்க. நன்றி, நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நன்றி, தேங்க்யூ. சத்துவாச்சாரி என்றாலே கங்கை அம்மன், கங்கை அம்மன் என்றாலே சத்துவாச்சாரி. திருவானந்த வாரியாரின் சொந்தங்கள் அதிகமாக இருக்கிற சத்துவாச்சாரி மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் எப்படி முடியாத்தத்தில் கங்கை அம்மன் என்ற திருவிழா என்றால் பிரசித்தி பெற்று சிறப்பாக நடைபெறுகிறதோ அதே போல சத்துவாச்சாரி கங்கை அம்மன் பார்க்காதவர்கள் இல்லை. வெளி மாவட்டத்திலிருந்து, வெளியூரிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து கூட சத்துவாச்சாரி கங்கை அம்மன் திருவிழா என்றால் வந்து கங்கையுடன் தரிசனம் பெற்று வருவார்கள். அதை முன்னிட்டு இன்று 48வது ஆண்டுகளாக திருப்பானந்த வாரியாரின் சொந்தமான இந்த ஊரில் கங்கை அம்மன் அருளோடு 42வது ஆண்டு தொடர்ந்து இந்த இடத்துல இன்னிசை கச்சேரி நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதில் எங்களையும் உங்கள் சொந்தங்களாக என்னை வருகை தந்து, கிராமத்தில் ஒருவராக என்னை வருகை தந்து என்னை வரவேற்ற அண்ணன் லயன் முன்னாள் கவுன்சிலரும் தத்துவாச்சாரியுடைய துணைத் தலைவருமான அண்ணன் சேகரண்ணன் அவர்களும் அவரோடு அவருடைய மகன் தினேஷ் அவர்கள் இணைந்து எங்களையும் அண்ணன் ஏபிஎல் சுந்தரன் அவர்களையும் அண்ணன் ஜானகிரன் அவர்களையும் சம்பத்தரன் அவர்களையும் அண்ணன் பிபி சேகரண்ணன் அவர்களும் அண்ணன் துரைராஜ் அவர்கள் தம்பி கணேஷ் அவர்கள் உட்பட பாக்கியராஜ் அண்ணன் பாக்கியராஜ் இன்னொரு தம்பி இருக்காங்க நம்ம அன்பு சகோதரர் உமாநாத் அவர்களையும் அனைவரின் சார்பாகவே சத்துவாச்சாரி மக்களுக்கு கங்கை அம்மன் அருளோடு உங்களுக்கும் அருள் கொடுக்க வேண்டும், எங்களுக்கும் அருள் கொடுக்க வேண்டும், மழை கொடுக்க வேண்டும், பசியை தீர்க்க வேண்டும், எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒன்று மட்டும் சொல்லுகிறேன். இன்னைக்கு கிருபானந்த வாரியார் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மலுக்கு புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் என்ற பெயர் சூட்டியவர் கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் சொந்த ஊரான காங்கிநல்லூர்ல 2020 முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கே வருகை தந்து 25ஆம் தேதி 8ஆம் மாசம் அவர் பிறந்த தினத்தை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று செங்குந்த சமுதாயத்தில் முக்கியமாக பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் என்ற பெயர் சூட்டிய வாரியாரின் இன்னைக்கு பிறந்த நாள் அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னது அண்ணன் எடப்பாடியார். எப்பவுமே உங்கள் பின்னே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, நாங்கள் அனைவரும் பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்கு காத்திருக்கோம் என்று கூறி கங்கை அம்மன் திருவிழா அவர்கள் கடவுள் அருளை பெற்று சிறப்பாக நடைபெறுகிறது. அனைத்து இளைஞர்களுக்கும், பெருமக்களுக்கும், பொதுமக்களுக்கும், தாய்மார்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். தயவு செஞ்சு நீங்க வந்தீங்க, உங்களுக்கு மாலை போட்டாச்சு, சால்வை போட்டாச்சு, ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால தயவு செஞ்சு கீழே அப்படின்னு சொல்றீங்க, கை தட்ட மாட்டேன்றீங்களே. எல்லாம் வரும், எல்லா மனசுல இருக்கிறது எங்களுக்கு தெரியும். உங்க மனசுல எல்லாத்தையும் எங்களே வச்சுக்க என்று அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் இளைஞர் அவர்களுக்கு நன்றி கூறி அண்ணன் சேகரன் உட்பட அன்பு சகோதரர் தினேஷ் உட்பட அன்பு தம்பி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆசி தரும் பாவம் எல்லாம் என்னும் வரும் வரும் வரும். ஜோடி மஞ்சள் சாஞ்சாடு நெஞ்சத்தழு ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஆட்டம் போடடி பாட்டு பாடடி ஜோடார பொட்டங்காடு ஜோடாத கட்டிப்பாரு பாரு போடும் பாரு ஏன் ஜோடி மஞ்சள் குருவி சாஞ்சாடு நெஞ்சத்தழுவி. சோறு கொடுக்கும் உள்ளது நீரு குடிச்சா காசு கேட்கும் உயிர் அதுதான் ஏறு குடிச்சா சோறு கொடுக்கும் உள்ளது நீரு குடிச்சா காசு கேட்கும் உயிர். ஏன் ஜோடி வந்து